திருக்குரான் நபி அவர்களுக்கு இறங்கிய போது அரேபியர்கள் இடத்தில் சொல்கிறார், இது குறித்து நானோ நீங்களோ அறிந்திருக்கவில்லை என்று. எந்த அரேபியராவது எழுந்து நின்று சொல்லியிருக்கலாம், நான் ஒரு அரேபியன், இதற்கான பதில் எனக்கு தெரியும் என்று. இது முன்பே தெரியும் என்று சொல்லியிருக்கலாம். இது போன்ற பல சம்பவங்களை திருக்குரான் சொல்கிறது. பல விஷயங்கள் ஜுல்கர்னைனை பற்றி, குகைவாசிகளின் சம்பவத்தை பற்றி பல தகவல்களை தருகிறது. தந்துவிட்டு நீர் இதை அறிந்திருக்கவில்லை என்கிறது. எந்த ஒரு மனிதராவது தானே எழுதிவிட்டு இது குறித்து எனக்கு முன்பே தெரியாது என்று சொல்வாரா? இது மனிதரால் எழுதப்படவில்லை என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இன்னும் சிலர் திருக்குரான் ஒரு ஏமாற்று வேலை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்பவர்களிடத்தில் இந்த ஏமாற்று வேலையின் தொடக்கம் என்ன என்று கேட்டால் பதில் வராது. திருக்குரானில் ஒரு ஏமாற்று வேலையை சுட்டிக்காட்டுங்கள் என்று கேட்டாலும் பதில் வராது. அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியாத ஒன்றை பற்றி எப்படி பேச முடியும்? இஸ்லாத்தின் விமர்சகர்களும் செய்கிறார்கள். ஒரு பொய்யான அறிக்கையை தந்துவிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மேலும் திருக்குரான் விவேகத்தோடு விவாதிப்பதை ஆதரிக்கின்றது. பல வசனங்கள் ஆராய்வதை பற்றி பேசுகின்றன. நீங்கள் அதை ஆராயலாம், குரானில் கூறியிருப்பதை பற்றி விவாதிக்கலாம். அநேக இடங்களில் அது ஒன்று. சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52 இதோ மனிதர்களுக்கான ஒரு செய்தி. அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் இறைவன் ஒருவனே என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் மனிதர்கள் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் இது ஒரு அறிவிப்பாகும். அநேக முஸ்லிம்கள் குரான் அறிவுபூர்வமாக விவாதிப்பதையும் அடுத்தவர்களோடு குரானை பற்றி விவாதிப்பதையோ மார்க்கத்தை பற்றி கலந்துரையாடுவதையோ ஆதரிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மற்ற மனிதர்களோடு கலந்துரையாடுவதை திருக்குரான் தூண்டுகிறது. நீங்கள் மற்ற மனிதர்களோடு விவாதம் செய்ய வேண்டும். இது குறித்து திருக்குரானில் சூரா நஹல் அத்தியாயம் 16 வசனம் 125 எல்லோரையும் இறைவனின் பாதையில் விவேகத்துடனும் அழகிய உபதேசங்களை கொண்டும் அழைப்பீராக, அவர்களிடத்தில் அழகிய முறையில் விவாதிப்பீராக என்று சொல்கிறது. குரான் ஆராய்வதையும் விவாதிப்பதையும் கலந்துரையாடுவதையும் ஆதரிக்கின்றது. ஆனால் சிறப்பாகவும் கண்ணியத்துடனும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. மாற்றுக் கருத்துக்களின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தி ஆராயும் கோட்பாட்டினை கொண்டுள்ளது. மாற்றுக் கருத்துக்களின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தி ஆராயும் கோட்பாடு ஒன்று உள்ளது. இது இறைவனிடமிருந்து வந்தது என்று குரான் சொல்கிறது. நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுங்கள். திருக்குரான் எங்கிருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது என்று திருக்குரான் சொல்கிறது. அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இதை நம்பவில்லை என்றால் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுங்கள். சிலர் நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் எழுதினார் என்று சொல்வார்கள். அவர் எழுதவில்லை என்று நிரூபித்து விட்டேன். பொய் சொன்னார் என்பார்கள். ஏன் பொய் சொன்னார்? பொருளுக்காக என்பார்கள். அது இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. பெயருக்காகவும் புகழுக்காகவும் என்பார்கள். அது இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. அரபியர்களின் ஒற்றுமைக்காக என்பார்கள். அதுவும் இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. மக்களின் ஒழுக்கம் சீர்மைக்காக என்று சொல்வார்கள். அதுவும் சாத்தியமில்லை என்று நிரூபித்தோம். வேற என்ன இருக்கிறது சொல்லுங்கள். வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்தாரா? இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது. கூறுங்கள். நீங்கள் யூகித்த அனைத்தும் தவறு என்று நிரூபணமான பிறகு என்ன செய்ய வேண்டும்? திருக்குரானின் சொற்கள் கேட்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இந்த நூலான திருக்குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த நூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அருளப்பட்டது என்று திருக்குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று சூரா அல் ஜாசியா அத்தியாயம் 45 வசனம் 1 இலிருந்து 2 வரை. அது சொல்கிறது ஹாமீம். தன்சீலுல் கிதாபு மினல்லாஹி அஸீஸுல் ஹகீம். அதாவது ஹாமீம், இந்த நூல் இந்த அண்டங்களின் அதிபதியான அறிவும் ஆற்றலும் மிக்க இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்பதாக. திருக்குரான் மேலும் பல இடங்களிலும் இந்த நூல் எல்லாம் வல்ல இறைவனுடையது என்று கூறுகிறது. சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 19, சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 93, மேலும் சூரா யூசுப் அத்தியாயம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2, சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 113, மேலும் இது குறித்து சூரா சஜ்தா அத்தியாயம் 32 வசனங்கள் 1 இலிருந்து 3 வரை, மேலும் சூரா யாசீன் அத்தியாயம் 36 வசனம் 1 இலிருந்து 3 வரை, சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 1, மேலும் சூரா காஃபிர் அத்தியாயம் 40 வசனம் 2, மேலும் இது குறித்து சூரா ஜாஷியா அத்தியாயம் 45 வசனம் 2, மேலும் சூரா ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 1 இலிருந்து 2 வரையிலும், மேலும் இது குறித்து சூரா இன்சான் அத்தியாயம் 76 வசனம் 23 இந்த வசனங்கள் மூலம் பேரொளி பொருந்திய குர்ஆன் தூய்மை மிக்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமிருந்தும் வரவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதுதான் மாற்றுக் கருத்துக்களை வெளிப்படுத்தும் கோட்பாடு என்பது. உங்களிடம் இருப்பதை கொடுத்து விவாதித்து பாருங்கள். நீங்கள் அறிவுபூர்வமாக நிரூபிக்க தவறினால் எழுதப்பட்டதை நீங்கள் ஏற்க வேண்டும். விஞ்ஞானிகளை பொறுத்தவரையில் அவர்கள் வித்தியாசமான தத்துவங்களை கொண்டவர்கள், வித்தியாசமான அணுகுமுறை உடையவர்கள். அந்த அணுகுமுறை என்பது தவறை ஆராயும் பரிசோதனை. விஞ்ஞானிகள் எப்பொழுதும் பிஸியாக இருப்பார்கள். புதிய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை அலசி ஆராய அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. உங்களிடத்தில் ஏதாவது கருத்து இருந்தால் அந்த கருத்து தவறானது என்று நிரூபிக்கும் வழியை எங்களுக்கு முதலில் கூறுங்கள் என்பார்கள். நீங்கள் புது கோட்பாடோடு சென்றால் முதலில் அந்த கோட்பாடு தவறு என்று நிரூபிக்கும் வழியை எங்களுக்கு காட்டுங்கள் என்று சொல்வார்கள். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சில கோட்பாடுகளை உலகின் முன்வைத்தார். பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று சொன்னார். அதோடு அவரது கருத்தோட்டம் தவறு என்று நிரூபிக்க 3 வழிகளையும் சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள் அதை 6 ஆண்டுகளாக ஆராய்ந்து பிறகு சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். இப்போது யாராவது தவறுக்கான பரிசோதனையை தருவதானால் அது கேட்க தகுதியானதாகிறது. அதற்காக அந்த மனிதன் உயர்ந்தவன், அவரது பணி மகத்தானது என்றாகிறது. அவரது கருத்து சரியாக தவறாக இருக்கலாம். ஆனால் தவறை கண்டறியும் பரிசோதனைக்கு வழி செய்துவிட்டால் அவரது கூற்று கவனத்திற்குரியது. இத்தகைய பரிசோதனைகள் குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் காணப்படுகின்றன.